சொல்லுங்க, யார் உங்களுக்கு ஸ்பெஷல், நானா அம்மாவா? சொல்லுங்கப்பா. என்னப்பா யோசிக்கிறீங்க? ரெண்டு பேரும் தான்டா. ஐ, என்னதான் அப்பா கட்டி பிடிச்சாங்க, நான் தான் ஸ்பெஷல் இல்லப்பா? சரி சரி, நீ இதே ஸ்பெஷல். ஆமா, ராதா உன்கிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னாங்க, போய் என்னன்னு கேக்குதியா? ஓகேம்மா, அத்தை கிட்ட போய் பேசிட்டு வந்துடுறேன். சம்மத்து புள்ள, பாத்து பொறுமையா போ சேது. ஏங்க, தென்றல வீட்டை கூட்டிட்டு வர முடியாதுன்னு தெரிஞ்சும் ஏன் புள்ள கிட்ட அப்படி சொல்லுதிய? ட்ரை பண்ணலாம். அம்மாவை நான் கன்வின்ஸ் பண்ண பாக்குறேன். அவளை இங்க கூட்டிட்டு வர்றது முக்கியம் இல்லங்க, அவளுக்கு நல்லபடியா ஒரு கண்ணாலத்தை பண்ணி வைக்கணுங்க. நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி எங்கேயாவது மாப்பிள்ள பாத்திருக்கீங்களா? ஆபீஸ் டென்ஷன்ல நான் அதை உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேம்மா. நான் ஒரு மாப்பிள்ள பாத்திருக்கேன். அப்படியா? எங்க பாத்திருக்கீங்க? சென்னையில தான், ஒரு ஃப்ரெண்டு மூலியமா. நாளைக்கு போய் பார்த்து பேசிட்டு வந்துருவோம். அவங்க கிட்ட தென்றல பத்தி எல்லாம் சொல்லிட்டீங்களா? இல்லம்மா, என்னுடைய குழந்தையான் மட்டும் சொல்லியிருக்கேன். நாளைக்கு நீ வேணா வந்து அவங்க வீட்டை பாரு. அந்த வீட்டுல உள்ளவங்கள உனக்கு பிடிச்சிருந்தா மாப்பிள்ளை பையனை பத்தி நல்லா விசாரிப்போம். எல்லாம் ஓகேனா மேற்கொண்டு பேசிப்போம். அவங்க பொண்ணு பார்க்க வருவாங்களா? முதல்ல போய் பார்த்துட்டு வந்துருவோமா, அதுக்கப்புறம் அவங்கள பொண்ணு பார்க்க வர சொல்லுவோம். சரிங்க, எப்படியாச்சும் தென்றலுக்கு கண்ணால நடந்தா போதும், எனக்கு உசுரே வந்துரும். அதே எனக்கு நிம்மதி. இவ தங்கச்சிக்கு அந்த மாப்பிள்ளைய பிடிக்கவே கூடாது. கடைசி நேரத்துல ஏதாவது பண்ணி பிடிக்காம பண்ணிடுவோம். இதே மாப்பிள்ளை வீடா? ஆமா. இதோ பொண்ணு வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க. வாங்க 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 வாங்க. வணக்கம். வாங்க உள்ள வாங்க. வாங்க. வாங்க என்னங்க, இனிப்பு பாருங்க. கொடுமா. வாங்க. நீ உட்கார். டேய் மச்சான் உட்கார்றா. ஓகேடா. துளசி, அவர்தான் மாப்பிள்ளையோட அப்பா. வணக்கம்மா. அவங்க மாப்பிள்ளையோட அம்மா. வணக்கம். ஜெயலட்சுமி, வாமா, எல்லாருக்கும் காஃபி எடுத்துட்டு வாமா. சரிங்கம்மா. என்னம்மா மாப்பிள்ளையை தேடுறீங்களா? வெளியில போயிருக்கான், இப்ப வந்துருவான். தோ என் பையனே வந்துட்டான். வாங்க. வணக்கங்க. ஏன்பா மாப்பிள்ளை பார்க்க வர அன்னைக்கே வெளியில போவ? அவ்வளவு பிஸியா? ஒரு முக்கியமான வேலை, அதான் அவசரமா போக வேண்டியதா போச்சு. இவங்களுக்கு குடுமா, எடுத்துக்கோங்க. ஏங்க, இந்த மாப்பிள்ளை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தென்றலுக்கு ஏத்து வருதே. பாப்பா என்னமோ உங்க காதுல சொல்லுது. எதுவா இருந்தாலும் எல்லார் முன்னாடியும் சொல்லுமா. இல்ல, மாப்பிள்ளைய ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்றா. ஓ, ஆமாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க எப்ப எங்க வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வரீங்க? நீங்க எப்ப சொல்றீங்களோ அப்ப வந்துடுறோம். ஆமாங்க, உங்க வீட்ல சம்பந்தம் பண்ண நாங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். அப்புறம் என்ன, பேச வேண்டியதெல்லாம் பேசிக்கங்க. அப்புறம் மாப்பிள்ளை பொண்ணை பார்த்து பிடிச்சதுக்கு அப்புறம் அது இதுன்னு பிரச்சனை வராம பாத்துக்கங்க. எங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லைங்க. என் பையனை பத்தி யார்கிட்ட வேணா என்ன வேணாலும் நல்லா விசாரிச்சுக்கோங்க. தங்கமான குணமான புள்ளன்னு தான் சொல்லுவாங்க என் புள்ளைய. என் தங்கச்சியை பத்தி இவங்க விசாரிச்சு எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா என்ன பண்றது? ஏங்க, தென்றலை பத்தி இவங்க வெளியே விசாரிச்சா பிறகு பெரிய பிரச்சனை ஆயிடும்லங்க. இப்பவே இவங்க கிட்ட சொல்லிடலாமாங்க? இப்ப சொல்ல வேணாம், அப்புறம் சொல்லிக்கலாம். எங்க வேணாங்க, இப்பவே சொல்லிடலாம். பாப்பா என்ன மறுபடியும் உங்ககிட்டயே பேசுது. ஏமா, நாங்க இவ்வளவு ஓப்பனா பேசுறோம், நீயும் மனசுல இருக்கிறத சொல்லிடுமா. அது ஒண்ணும் இல்லைங்க, சீக்கிரம் பொண்ணு பார்க்க வர சொல்லுங்க. இந்த சம்பந்தத்தை விட்டுறாதீங்கன்னு சொல்றா.
ஓ சரிம்மா, சீக்கிரமே ஒரு நல்ல நாளை பார்த்து வந்துடுறோம். ஆ, அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்னம்மா இந்த வீட்டை பார்த்து யோசிக்கிறீங்களா? இது எங்க பூர்வீக வீடுமா. இதை விட பெரிய பங்களா என் பையன் கட்டிட்டு இருக்காம்மா. என் பையனும் ஒரு பிசினஸ் மேன் தான். உங்களவுக்கு இல்லைன்னாலும் நாங்களும் கொஞ்சம் வசதியானவங்க தான்மா. ஐயோ, அதெல்லாம் இல்லைங்க. என் தங்கச்சி தென்றலை பத்தி உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும்.